பொசிஷன் ஃபெஸ்டிவலுக்கான ஏற்பாடு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கிளாடியேட்டரா இந்த வைப்ப நான் தவற விட மாட்டேன். இவனுங்களா போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இருந்தாலும் யார் ஸ்ட்ராங்னு பார்த்தல்லாமே. அதே நேரத்தில் நிறைய கிளாடியேட்டர்ஸ் என்னன்னா பொசிஷன் ஃபெஸ்டிவலுக்காக படுதிரண்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதுலயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேகமா இருக்க நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பேக்ரவுண்ட் கேரக்டர் ஆக்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்ப என்னால நினைச்சதை பண்ண முடியும். இது ரேஸுக்கும் லைன்ஸுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். இந்த இடத்துல ஸ்பான்சரும் இருக்காங்க, ஃபைட்டரும் இருக்காங்க, பாக்குறவங்களும் இருக்காங்க. ஏன்னா இப்ப வந்திருக்கவங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை தான் விரும்புறாங்க. ஏன்னா இந்த பெஸ்டிவல்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்னு எல்லாருமே தேடுறாங்க. ஆனா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட எமினன்ஸ் பவரை மறைச்சு நான் சண்டை போட போறேன். ஃபர்ஸ்ட் ஃபைட்லயே யார் இந்த பையனை எல்லாருமே கேட்கணும். அந்த மாதிரி அதாவது ஏன் இதை சொல்றேன்னா இது என்னோட பட்ஜெட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படி சீன் கட் பண்ணி காமா அவனோட இடத்துக்குள்ள வர அங்க நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ பார்த்தோன்னே சந்தோஷத்துல பேசிக்கிட்டே முன்னாடி வர 2 ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல முழுசா வழிக்கு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காமா ஆயிட்ட நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா மயிலாட் நீங்க என்ன வேணா கேளுங்க நான் அதை பண்றேன். நான் பொசிஷன் ஃபெஸ்டிவல்ல மாறுவடத்துல கலந்துக்கலான்னு இருக்கேன். என்னது மாறுவடத்துலயா? ஏன் அப்படி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஹீரோவா சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு விட்டா போட என்ன முடிச்சிரு. உங்ககிட்ட அப்படி கேட்டது தப்புதான். ஆனா உன்னை தவிர எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாருமே இல்ல. ஏன்னா வேற யார்ட்டையுமே போய் கேட்க முடியாது. இதை கேட்ட காமாவும் நம்ம ஹீரோக்காக ஹெல்ப் பண்றா. மயிலாட் இப்படி பண்றதுக்கு நான் முடிச்சிருங்க. ஆமா இது என்னது? உங்களோட விஸ்டம பயன்படுத்தி தான் நாங்க இந்த ஸ்லேமையே மாடிஃபை பண்ணிருக்கோம். மேஜிக் எனர்ஜி வச்சு இது சார்ஜ் பண்ணும் போது ஹியூமன் ஸ்கின் மாதிரி இது மாறிடும். ஆமா இது எல்லாத்தையும் யாரு ரெடி பண்ணது? வேற யாரு? ஈட்டாதான். என்ன இது களிமண் வச்சு பூசின மாதிரி இருக்கு? அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளா மாறிடுவீங்க. சரி இதுல யாராச்சும் ஒருத்தர செலக்ட் பண்ணுங்க. வேணா இவனை செலக்ட் பண்றீங்களா? இவன ஒரு பேரு மெயின்டைன் மேன். இவன் ஒரு டார்க் நைட்டா இருந்தாலும் ரொம்ப சோம்பேறி, யார்ட்டையுமே பேச மாட்டான். அதனாலயே 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன் ஃபேமிலில இருந்து இவனை தோர்த்தடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் மர்மமான முறையில இறந்து போயிட்டான். இதெல்லாம் கிட்ட நம்ம ஹீரோ பர்ஃபெக்ட்டா இருக்கு. இவன் முகம் தான் எனக்கு தேவை. சரி ஆரம்பிக்கலாங்களா? செஞ்சு சுவிட்ச போட நம்ம ஹீரோட முகம் கம்ப்ளீட்டா மாறிடுது. பாத்தீங்களா முகம் மாறிடுச்சு. இப்ப எல்லாம் ஓகே. பாடி லாங்குவேஜ் மட்டும் மாத்தினா போதும். அதுக்கு காமம் ஆமா மயிலாட் அவன் கொஞ்சம் வீக்கானவன் தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜ் லைட்டா மாத்துங்க. ஏன்னா நீங்க கத்து கொடுத்த கொஞ்சத்துல இருந்து தான் நான் இவ்வளவு உருவாக்கி இருக்கேன். ஆமா ஆமா நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் காமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான். அதாவது இவளுக்கு அறிவு அதிகமா இருக்கு. உங்களுக்கு ஸ்வாட் ஆர்மர் வச்சு தேவைப்படுதான்னு சொல்லுங்க. உங்களுக்காக ரொம்ப சீப்பா எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா யாரும் சந்தேகப்படக்கூடாதுல்ல. இப்படி சொல்லிட்டு வந்து படிக்கட்டுலயே வழிக்கல. இவளுக்கு அறிவு இருக்கே தவிர நடக்க தெரியல. அதே நேரத்துல சிட்டில ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க. அவங்க பாரு ஆனாரோஸ் தானே. அதுவும் வெல்கார்ட்ஸோட 7 பிளேட்ஸ்ல இருந்து. அப்புறம் நீ என்ன சொல்லுவர? அந்த கார்டன் ஸ்டைல வந்து ஏசியன் வாரியர் வெளில கொண்டு வந்தது இவங்க தான் சொல்லுவாரியா? ஆமா ஆமா இவங்களே தான். இவன் எல்லாம் நம்ம ஹீரோ பத்திரு நீங்க புஷின் பிடிச்சதுல கலந்துக்க போறீங்களா? ஏதோ சொல்லணும்னா நீங்க வச்சிருக்க ஸ்வாட் ரொம்ப சீப்பானது. அதோட நீங்க ரொம்ப வீக்காவும் தெரியுறீங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன் புஷின் பிடிச்சதுல கலந்துக்காதீங்க. ஏன்னா சண்டை போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை கிட்ட நம்ம இருவோம் ஒரு புத்தகத்தை அதோட அட்டையை வச்சு இட போடாது. என்ன முடிச்சிருக்கு? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சேன். எனக்கு ஒன்னும் உன்னோட ஹெல்ப் தேவையில்ல. அடி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போங்க. எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எல்லாரும் நான் ரொம்ப வீக்கானவங்க நினைக்கிறானுங்க. எனக்கு இப்ப அது போதும். அதே நேரத்துல ஒருத்தங்க அன்பா சொன்னாங்கன்னா அதை கேட்கணும். சரி என்ன பத்தி இன்ட்ரோடக்ஷன் பண்ணாம இருக்க பத்தியா? என்னோட பேரு கியூண்டன். நான் புஸ்டன் பெஸ்டிவல்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ ரொம்ப வீக்கா இருக்கனால கண்டிப்பா கைகால உடைச்சிட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால மரியாதையா சொல்றேன் வீடியோக்கு போயிடு. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ பாக்குறதுக்கு வேணா நீ ஸ்ட்ராங்கா தெரியலாம். ஆனா நீ அந்த லெவலா இல்ல. அது கேட்டு கோவமான வேணா நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே குத்த. நீ அப்படி சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? முடியாது. அவனு நம்ம ஹீரோ அடிக்க நம்ம ஹீரோ டக்குன்னு டைம் ஸ்லோ பண்ணிட்டு நான் சண்டை போறதுக்கு எனக்கு கத்தி தேவையே கிடையாது. அடிச்சே கையாலே அடிச்சு போட்டு தள்ளிட்டான்னு பார்த்தா அப்படி நடக்கல. அதுக்கு பதிலா நம்ம ஹீரோ தான் பயங்கரமா அடி வாங்குறான். அதை பார்த்து எல்லாரும் இவன் உண்மையிலேயே வீக்கானவன் தான். இப்பதான் எல்லாரும் என்ன வீக்கானவன் நினைக்கிறானுங்க. இன்னும் நினைச்சா கூட சந்தோஷம் தான். இவனா குறுக்க வந்து சண்டை எடுத்த போறீங்களா இல்லையா? சரி இந்த வாட்டி நீ தப்பிச்ச. ஆனா அடுத்த வாட்டி உன விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் தான் அப்பயும் உங்கள்ட்ட சொன்னேன் உங்களால எல்லாம் சண்டை போட முடியாதுன்னு. நீ தடுக்கணும்னு நினைச்சா நீ முன்னாடியே தடுத்திருக்கலாம். ஏன் தடுக்கல? ஏன்னா உனக்கு இப்பயே அடிப்பட்டதானே நீ அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க மாட்டேன். ஏன் உங்களுக்கு ரத்தம் வருது? பரவாயில்ல நான் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளா ஆகுது. இருந்தாலும் அவர் உங்களை அடி அடி நடிச்சிருக்காரு. நான் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளா ஆகுது. கொஞ்சம் இருங்க. என்னோட பேரு அனாரோஸ் நெஸ்கேன். உங்களோட பேரு என்ன? என்னோட பேரு மண்டேன் மேன். அதுக்கப்புறம் நைட் சப்போர்ட்டிக்கு அவங்களோட பேரை கொடுக்க எஸ் எல்லாரும் நான் ரொம்ப லோவர் ஆங்கில இருக்கிறவன்னு நினைச்சிட்டாங்க. எனக்கு இதுதான் தேவை. ஏன்னா இதை வச்சுதான் விளையாட வேண்டியது நிறைய இருக்கு. அதே நேரத்துல பின்னாடி இருக்கிறவங்க பார்த்துட்டு இவன் பைத்தியம் முடிவே பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ பர்கர் கடையில போய் பர்கர் வாங்கி சாப்பிட கூட இருக்கிறவனா டே டோர்னமெண்ட்டுக்கான செலக்ஷன் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்பயே நம்ம பிளேஸ் பார்த்து வச்சுட்டு வச்சுக்க ஈஸியா நம்ம பெட் கட்டி நிறைய ஏன் பண்ணலாம். எதை பண்றதாலும் நீயே பண்ணி என்ன கோத்து விட்டுறாத. இன்னொரு எப்படி சொல்லிட்டு நம்ம 2 பேரும் இவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? மீனான டோர்னமெண்ட்ல மட்டும் தான் நம்மளால காசு பார்க்க முடியும். இப்ப நடக்க போற சின்ன சின்ன இதெல்லாம் நம்மளால காசு பார்க்க முடியுது. வேணா நோட் பண்ணி இந்த போட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீ எதை பண்றதா இருந்தாலும் நீயே பண்ணு. நான் வரல. இது கேட்டு அவன் நம்ம ஹீரோ எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அதுக்கு முடியாதுன்னு சொல்றான். சரி நீ வரவா வேணா கொஞ்சமா காசு கொடுத்தீங்கன்னா நான் பிரின்சஸ் ஐரிஸ் மேல பெட் கட்டிடுவேன். பிரின்சஸ் ஐரிஸ் இந்த வாட்டி இந்த போட்டியில ஜெயிச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பா இன்னும் பெரிய பொசிஷனுக்கு போயிடுவாங்க. நம்ம ஸ்கூல் சார்பா ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல் விளையாட போறது பிரின்சஸ் ரோஸ் தான். ஏன்னா நடந்தபடி எல்லாத்துக்கும் அவங்க தான் பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதனால மச்சான் நான் சொல்றேன் இந்த ஃபெஸ்டிவல்ல நல்லா
கல்லா காட்டணும்னா நமக்கு நிறைய ஃபண்ட் தேவை. அதனால உன் சார்பாக எனக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துரு. என்ன சொன்ன? அதெல்லாம் முடியாது. சரி, அது ஒரு பக்கெட் இருக்கட்டும். புதுசா ஒரு கிளாடியேட்டர் வந்திருக்காங்க, அவங்க இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க வேற சொல்லிருக்காங்க. சரி, நீ ஒரு இடத்துக்கு போனீல, அங்க உனக்கு ஏதாச்சும் கிடைச்சா? கிடைச்சிச்சு, இந்த பாரு. ஓ, இது மட்டும் தான் கிடைச்சா, வேற ஏதாச்சுமா? சரி, நான் கிளம்புறேன். ஏன் சாப்பிட்டதுக்கு காசு என்கிட்ட இல்ல, நீ கட்டிடு சொத்தம். அதுக்கப்புறம் இன்னொரு கடையில பர்கர் வாங்கிட்டு நம்ம ஹீரோ நடந்து போக அந்த இடத்துக்கு ரோஸ் வரா. இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி நேரத்துல நான் பாக்குறப்ப சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அது நம்ம ஹீரோ. சரி, நான் கிளம்புறேன். கொஞ்சம் நீ அந்த கடைக்கு நீதான் போனியா? ஆமா, ஆனா நாங்க முன்னாடி 3 பேர் போயிட்டு வந்தோம். யாரு? நானே, பிரின்சஸ் அலெக்சியா, நட்சுமி. என்ன அந்த இடத்துல 2 பேருக்கும் சின்னதா சண்டை நடந்துச்சு. இருந்தாலும் அலெக்சியா ரொம்ப நல்ல பொண்ணு. என்னது நல்ல பொண்ணா? உன் கண்ணோட்டத்துக்கு அவன் நல்ல பொண்ணா தெரியல, ஆனா உண்மையாலுமே அவன் அப்படி கிடையாது. ஆனா அலெக்சியாவுக்கும் நட்சுமிக்கும் நடுவுல என்னதான் இருக்குன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்னதா சண்டை போடுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டு, உனக்கு பசிக்குதான்? லைட்டா. நான் எப்படியாச்சும் எங்க அப்பாவை நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா அவர் என்னோட ஃபியூச்சர் ஃபியான்சைட்ட காமிக்க வரேன்னு சொல்றாரு. யாரு அவரு? ப்ரோவ் ஆஃபீசர். இது அவனா? ஆமா. அப்ப நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் ஒரு நாட்டோட இளவரசி. எல்லாருமே என்னதான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா நான் அவங்க எல்லா எதிர்பார்ப்பையும் மீறி நான் ஒரு ஷார்ட்மேன் ஆனு தான் ஆசைப்பட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரியானா கிண்டத்துல டார்க் நைட்ஸோட மதிப்பு ரொம்ப கம்மியா நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் சின்ன வயசுல ஆபத்துல மாட்டிக்கிட்டேன். அவருதான் வந்து என்ன காப்பாத்தினாரு. உங்க பேர் என்ன? என்னோட பேரா? அன்னையில இருந்துதான் நான் இந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தேன். இது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதுதான் எனக்கு சரின்னு பட்டுச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அவ்வளவு சரி நானும் போறேன். கொஞ்சம் நில்லு. இந்த பசிக்குதுன்னு சொன்னில, சாப்பிடு. அதோட எதை நினைச்சு குழப்பிக்காத, எல்லாமே நல்லதாவே நடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் டோர்னமெண்ட்டுக்கான செலக்ஷன் நடந்துட்டு இருக்க. ஹீரோட ஃப்ரெண்ட் என்னன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்கான். நான் ஒவ்வொருத்தனை பத்தி டீட்டெயிலா எழுதி வச்சிருக்கேன். இது வச்சு கண்டிப்பா லம்பா அடிக்கிறோம். அதனால நீயும் கொஞ்சம் ஃபன் பண்ணு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் கொஞ்சமா கூறா. முடியாது. அதே நேரத்துல பின்னாடி இன்னொருத்த வர. யாரியா நீ? என்னோட பேரு கோல்டி கில்டட். உனக்கு யாரு ஜெயிப்பாங்க யாரு தோப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வேணா எப்படின்னு உனக்கு நான் சொல்லி தரேன். அதே நேரத்துல ஹீரோட பேர் சொல்ல, நான் வந்துட்டேன். சண்டை போறதுக்கு முன்னாடி பிளேயரோட பவர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பானா இல்ல ரொம்ப வீக்கா இருப்பானான்னு. அதோட அவனோட மென்டாலிட்டி அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். அப்பதான் கரெக்டா போக்கஸா சண்டை போட முடியும். அதோட அவனோட பவர் லெவல் 1364. அப்புறம் அவங்களால பவர் லெவலையும் பார்க்க முடியுமா? முடியும். அதே நம்ம ஹீரோ என்ட்ரியாக எப்படி இவன் 3 ரவுண்ட் தாண்டி வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா பாக்குறப்ப 10 நாள் பட்னி கிடந்த பைப்புல மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோட பவர் லெவல பார்க்க அது 33 இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்ல அடுத்த பார்த்தா நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான். அதாவது நின்ன இடத்துல நின்று நம்ம ஹீரோ ஜெயிச்சிடறான். அது எல்லாரும் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்க. இவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணதுனால ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா இப்படிதான் பண்ணிருக்கான்னு. தம்பி, நான் ஒரு அட்வைஸ் பண்றேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க மேல பந்தயங்கிட்டு. அப்பதான் உன்னால நிறைய காசை பார்க்க முடியும். ஏன்னா நாளைக்கு என்னோட சண்டை இருக்குல்ல, அதனால சொல்ல வரேன். அப்புறம் நான் உங்க மேல பந்தயம் கட்டுறேன். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அங்க வர என்ன பண்ணிட்டு இருக்க? சிட், நாளைக்கு ஒரு போட்டி இருக்கு, அதுல நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நம்ம ஹீரோவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டு எஸ் அவ கண்டுபிடிச்சிட்டா நான் ஒன்னும் ஃப்ளூக்ல ஜெயிக்கலன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன, டே கதவத்தோட கதவத்த, டேய் விஷயம் தெரியுமா விஷயம் தெரியுமா? சொன்னாதான் தெரியும். பிரின்சஸ் ரோஸ் வந்து அவரோட ஃபியான்சியை குத்தி விட்டு ஓடி விட்டாலாம். என்னடா சொல்ற?